Praise the Lord. வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீத பகுதி 150ஆம் சங்கீதம், Psalm 150. Praise the Lord. 150. Praise the Lord. Praise God in His sanctuary. Praise Him in His mighty firmament. Praise Him with the sound of the trumpet. Praise Him with the lute and harp. Praise Him with loud cymbals. Praise Him with clashing cymbals. Let us read together. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Let us close our eyes. நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? Let us thank God for this wonderful psalm. நல்ல சங்கீதக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். Hallelujah. Hallelujah. Please be seated. நாம் யாவரும் அமருவோம். Hallelujah. Hallelujah. Greetings to you all in the precious name for Lord and Savior Jesus Christ. கர்த்தரின் உச்சரமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். Once again I thank the Lord Almighty for the wonderful opportunity that He has given me to share few things from Psalm 150. இந்த சங்கீதம் 150லிருந்து சில காரியங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த வாய்ப்பிற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். Hallelujah. Hallelujah. So Psalm 150 is the final psalm in the book of Psalms. இந்த சங்கீதம் 150 இந்த சங்கீதத்திலே இறுதியான சங்கீதமாக இருக்கிறது. You know, it talks about praising God with everything that we have. நம்மிடத்தில் உள்ள எல்லாவற்றோடும் கர்த்தரை துதிக்கிற காரியத்தை குறித்து வெளிப்படுகிறது. You know, the verse 1 it talks about where we need to praise God. ஒன்றாம் வசனத்திலே நாம் எங்கே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்கிற காரியத்தை நாம் படிக்கிறோம். It says praise the Lord, praise God in His sanctuary. அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். And it says praise Him in His mighty firmament. அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். Hallelujah. Hallelujah. You know, sanctuary it talks about God's dwelling place. பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை குறிக்கிறது. It is a place where God dwells and we can experience His presence. அங்கே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அவருடைய சமூகத்தை நம்மால் உணர முடியும். Hallelujah. Hallelujah. So the holy sanctuary it represents the church. இந்த பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய சபையை குறிக்கிறது. Hallelujah. Hallelujah. Today we have come to the church to praise the holy name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அவரை நாம் ஆராதிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறதான கர்த்தருடைய சபையை குறிக்கிறது. Hallelujah. Hallelujah. So this is not the place where we keep our mouth shut. இந்த இடத்தில் நம்முடைய வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருக்கிற காரியம் இடம் அல்ல. This is the place where we praise the Lord. இந்த ஸ்தலத்திலே நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். Hallelujah. 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 So when in the Bible we can see that when Jesus spoke to the Samaritan woman, வேதாகமத்திலே சமாரிய ஸ்திரியோடு இயேசு பேசும் பொழுது let us read John chapter 4 verse 21. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Hallelujah. Hallelujah. So praising God is not only in the church. கர்த்தரை துதிப்பது சபையில மாத்திரமல்ல. But God has called us to praise God in anywhere we are. நாம் எங்கிருந்தாலும் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Wherever God takes us, it is our responsibility to praise the Lord. கர்த்தர் நம்மை எங்கெல்லாம் கொண்டு செல்கிறாரோ நம்முடைய கடமை கர்த்தரை நாம் அந்த இடத்துல எல்லாம் துதிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. So while coming to the church, you know, if you think this is only the place to praise God, and if you are not praising God outside, it is not pleasing to God. நான் சபையில மாத்திரம்தான் கர்த்தரை துதிப்பேன், மற்ற இடத்துல எல்லாம் துதிக்க மாட்டேன் என்பதல்ல. So praising God wherever you are. நாம் எங்க இருந்தாலும் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. You can praise God, you know, while you are working. நாம் வேலை செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தரை நாம் துதிக்கலாம். You know, wherever God is taking you, you know, you might be facing a difficult circumstances. In the midst of that, you can praise God. ஏதோ ஒரு பிரச்சனை நாம் சந்தித்து கொண்டிருப்போம்.
அந்த சூழ்நிலையிலே கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க முடியும். Hallelujah. ஹalleluya. So psalmist says, இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், praise God in his sanctuary. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். And secondly he says, இரண்டாவதாக அவர் சொல்லுகிற காரியம், praise him in his mighty firmament. அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். Hallelujah. ஹalleluya. So God is not limited only in the earth. ஆண்டவர் ஒரு பூமிக்குரிய தெய்வம் மாத்திரமல்ல. You know, we are not praising God only in the earth. நாம் உலகத்திலே மாத்திரம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக அல்ல. You know, we need to look to the Lord who is there in heaven. அவர் பரலோகத்தின் தேவனாய் இருக்கிறார். He is the heavenly Father. அவர் பரலோக பிதாவாய் இருக்கிறார். There is angels worshiping and praising his name in the heaven. அவருடைய தூதர்கள் பரலோகத்திலே அவரை இரவு முழுதும் அவரை துதிக்கிறார்கள். You know, when we praise God, we are joining the praises along with the angels in heaven. நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய துதிகளும் பரலோகத்திலே ஆராதிக்கிற தூதர்களோடு கூட நம்முடைய துதியும் கலந்திருக்கிறது. Hallelujah. ஹalleluya. Secondly, இரண்டாவதாக, you know, it says, praise him for his mighty acts, praise him according to his excellent greatness. அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். Hallelujah. ஹalleluya. Secondly, why we are praising God? இரண்டாவதாக, ஏன் நாம் கர்த்தரை துதிக்கிறோம்? We are praising God for his mighty works in our life. அவருடைய வல்லமையுள்ள கிரியைகள் நம்முடைய வாழ்விலே விளங்குகிறதே, அதற்காக நாம் அவரை துதிக்கிறோம். Hallelujah. ஹalleluya. He is the God who created everything that we see in this world. நாம் இந்த உலகத்திலே காண்கிற அனைத்தையும் சிருஷ்டித்தவர் நம்முடைய தெய்வம். And he has the power and authority over his creations. இந்த சிருஷ்டிப்பின் மேல் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. So in New Testament we can see that Jesus is calming down the storms. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து இந்த புயலை அடக்கின சம்பவத்தை நாம் படிக்கிறோம். He was healing the sick. அவர் வியாதியஸ்தரை சுஸ்தமாக்கினார். You know, he was restoring the broken lives. உடைந்து போன உள்ளங்களை அவர் தேற்றினார். He was raising the dead back to life. மரித்தோரை கர்த்தர் எழுப்பினார். He is a God who has power and authority. அந்த தேவனுக்கு இந்த உலகத்திலே வல்லமை அதிகாரம் உண்டு. A God who does mighty things in our life. நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமையான கிரியைகளை செய்கிற தெய்வம். Hallelujah. ஹalleluya. And the verse also says that praise him according to his excellent greatness. அந்த மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள் என்று படிக்கிறோம். Hallelujah. ஹalleluya. So God's greatness is beyond human understanding. இந்த ஆண்டவருடைய மாட்சிமை பொருந்தின அந்த மகத்துவம் நாம் நினைப்பதற்கு மேலாக இருக்கிறது. You know, when we think about the universe, there is millions and millions of stars. இந்த அண்ட சராசரத்தை பார்க்கும் பொழுது அநேக கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கின்றன. You know, there is billions of galaxies. அநேக கேலக்சிஸ் இருக்கின்றன. No one can understand the greatness of God in our life. இந்த தேவனுடைய மாட்சிமை யாருமே புரிந்து கொள்ள முடியாது. Hallelujah. ஹalleluya. And verse 3 to 4, 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, you know, it talks about how we should praise God. எவ்விதமாக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்கிற காரியத்தை தொடர்ந்து படிக்கிறோம். Verse 3 says, praise him with the sound of trumpet. எக்காள துணியோடு அவரை துதியுங்கள். Praise him with the lute and harp. வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். And verse 4 says, praise him with the tambourine and dance. தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். Praise him with the stringed instrument and flutes. யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள் என்று படிக்கிறோம். Hallelujah. ஹalleluya. The psalmist talks about praising God with the musical instruments. இங்கே இசை கருவிகளோடு கூட ஆராதிக்கிற இந்த துதிப்பதை குறித்து நாம் படிக்கிறோம். Amen. Hallelujah. So if God has given us a talent to play music, we need to praise God by, you know, playing the music for him. இசை கருவிகளை இயக்க ஆண்டவர்களுக்கு தாளந்துகள் தந்திருப்பார் என்றால் அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். Amen. Hallelujah. God created music to glorify his name. ஆண்டவர் இந்த இசையை எதற்கு கொடுத்தாருன்னா அவருடைய நாமத்தை போற்றுவதற்காக. Amen. Hallelujah. So today if you have the talent, just use that for the glory of God. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்தை அவருடைய மகிமைக்காக நீங்கள் பிரயோஜனப்படுத்துங்கள். Hallelujah. Hallelujah. So today evening you might be saying, brother, I don't have any talent. இந்த மாலையில் நீங்க சொல்லலாம், பிரதர் எனக்கு எந்த தாளந்தும் இல்லைன்னு சொல்லலாம். I don't know any instruments to play. எனக்கு எந்த இசைக்கருவிகளையும் வாசிக்க தெரியாதுன்னு சொல்லலாம். Let us read verse 5. 5ஆம் வசனத்துல வாசிக்கலாம். Hallelujah. 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 So God says you can praise me through your hands. ஆண்டவர் சொல்கிறார், உங்களை கரங்களை அடித்து கர்த்தரை நீங்கள் சோத்தரிக்கலாம், கைத்தாளத்தோடு கர்த்தரை சோத்தரிக்கலாம் என்று கர்த்தர் சொல்கிறார். Hallelujah. Hallelujah. God has given us hands to, you know, clap loudly and praise him.
ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு கூட கரங்களை நன்றாக தட்டி கர்த்தரை நீங்கள் துதிக்கலாம். Hallelujah. Hallelujah. So in the worldly sense, when you want to honor someone, we will clap the hands and we will welcome that person. யாராவது நீங்கள் கனப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கிறீர்கள் அல்லவா? So in the same way, we need to clap our hands loudly and give praises to his name. அதுபோலவே நீங்கள் கரங்களை நன்றாக தட்டி கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. And finally the psalmist says in verse 6, let everything that has breath praise the Lord. 6 வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறார் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. Amen. Hallelujah. So breath, it symbolizes life. இந்த சுவாசம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஜீவியத்தை காண்பிக்கிறது. Amen. Hallelujah. This is the life that God has given us. இந்த ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். So every breath that we take is the gift of God. ஒவ்வொரு சுவாசமும் நாம் உள்ளெடுக்கும் பொழுது அது தேவனுடைய ஈவா இருக்கிறது. So that means every moment of our life we need to live for God. அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் கர்த்தருடைய மகிமைக்காக நாம் வாழ வேண்டும். Hallelujah. Hallelujah. So just praise God for the breath that he has given in our lungs. ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்திலே கொடுத்திருக்க சுவாசத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. Praise God for the life that he has given us. ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. Hallelujah. Hallelujah. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord.